பணி நிரந்தரம் செய்யக்கோரி தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று காலை 10 மணியளவில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முருகப்பாக்கம் பாசன வாய்க்காலில் அழகாபுரி நகரிலிருந்து பாக்கியம் நகர் வரை கான்கிரீட் வாய்க்கால் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை புதன்கிழமை இன்று காலை 9:30 மணியளவில் நடைபெற்றது. பணி நிரந்தரம் செய்யக்கோரி தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தனியார் பள்ளி ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் 100 அடி சாலையில் உள்ள பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுச் செயலாளர் கிறிஸ்டோபர் தலைமை தாங்கினார். தலைவர் ராஜன், கௌரவ தலைவர் வின்சென்ட் ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் புதுவை அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் சம்மேளன நிர்வாகிகள் மற்றும் செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களில் தொகுப்பூதியம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இன்று காலை 10 மணியளவில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சீனியர் காவல் கண்காணிப்பாளர் திரு பிரவீன்குமார் திரிபாதி, காவல் கண்காணிப்பாளர் திரு மோகன்குமார், ஆய்வாளர் திரு கோகுலகிருஷ்ணன், பள்ளி முதல்வர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் இந்த போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போக்குவரத்து பாதுகாப்பு சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கூறிய 30 மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுவையில் சிறந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியான எய்ம்ஸ் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் பாரம்பரிய விழா, உலர்பழங்கள் மற்றும் சிறப்பான பருப்பு வகைகள், தேன் சுரிவூட்டப்பட்ட மது பானங்களுடன் அனைத்தும் சேர்த்து ஒரு கலவையாக தயாரிக்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த சிறப்புமிக்க நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக ஹக்கார்ட் ஹோட்டல் புதுச்சேரியின் சவுஸ் செஃப் திரு மணிகண்ட பிரபு அவர்கள் வருகை தந்து நிகழ்வினை சிறப்பித்தார். மேலும் மாணவர்களுக்கு சமையற்கலை மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பணியின் உள்ள சில அரிய நுணுக்கங்களை மாணவர்களுக்கு விளக்கி நிகழ்ச்சியினை சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் திரு எல்என் டாக்டர் சுரேஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பதக்கம் வழங்கி கௌரவித்தார். இதில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் இறுதி ஆண்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்று நிகழ்ச்சியினை மேலும் சிறப்பித்து தந்தனர். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முருகப்பாக்கம் பாசன வாய்க்காலில் அழகாபுரி நகரிலிருந்து பாக்கியம் நகர் வரை கான்கிரீட் வாய்க்கால் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை புதன்கிழமை இன்று காலை 9:30 மணியளவில் நடைபெற்றது. முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் திரு மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னால் புதுச்சேரி மாநில சட்ட ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து சம்பந்தமாக உங்களுடைய நீண்ட அறிக்கையை கண்டேன். முதற்கண் புதுச்சேரி மாநில மக்கள் மீது அக்கறை வைத்துள்ள தங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பாராட்டுகிறோம். இருப்பினும் அந்த அறிக்கையில் சுற்றுலா பயணிகளுக்கும் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் ஆகிய மக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று உங்களுடைய உறுதிமொழி ஏற்புடையதாக இல்லை. ஏனெனில் தற்போது நிலவும் பிரச்சனையால் புதுச்சேரி மாநில மக்கள் நிம்மதி இழந்து தூக்கத்தை இழந்து தங்களுடைய உடைமைகளுக்கும் உயிருக்கும் சுற்றுலா பயணிகளால் அச்சுறுத்தல் ஏற்படும் நிலை உள்ளது. தங்களின் அறிக்கை மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தும் கதையாக உள்ளது. தங்களுடைய காவல்துறை அறிவிப்பை காற்றில் பறக்கவிட்டு சட்டத்தை மீறும் சிலவற்றை உங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கிறேன். வார நாட்களில் திங்கள் முதல் வியாழன் வரை போக்குவரத்து காவலரிடம் சட்ட ஒழுங்கு காவலர்களுக்கு புதுச்சேரி நகர பகுதியில் மூலை முடுக்கெல்லாம் புதுச்சேரி மாநில மக்களின் வாகனங்களை சோதனை செய்கின்றனர். இது தவறில்லை, சட்டப்படி சரிதான். ஆனால் வார இறுதி நாட்களில் வெள்ளி முதல் ஞாயிறு சுற்றுலா பயணிகளின் நலம் காக்க முதலமைச்சரின் அறிவிப்பினால் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தும் வாகனங்கள் சோதனை செய்யப்படுவதில்லை. இந்திய மோட்டார் வாகன சட்டப்படி ஒரு வாகனத்தை வாடகைக்கு விடும் பட்சத்தில் அந்த வாகனத்தின் நம்பர் பிளேட் மஞ்சள் நிறமாக இருக்க வேண்டும். புதுச்சேரியில் சுமார் 2000 இருசக்கர வாகனங்களை சுற்றுலா பயணிகளின் வார இறுதி நாட்களுக்கு வாடகைக்கு விடுகின்றனர்.
இவை தனிமனித சொந்த வாகன வெள்ளை நம்பர் பிளேட்டுகளுடன் உள்ளது. வெள்ளை நம்பர் பிளேட்டுடைய வாகனத்தை வாடகைக்கு விடுவதோ அல்லது வாடகை எடுப்பதோ சட்ட விதிமீறல் இல்லையா? இது போக்குவரத்து துறைக்கும் போக்குவரத்து காவலர்களுக்கும் சட்ட ஒழுங்கு காவலர்களுக்கும் கண்ணில் படவில்லையா? இந்த 2000 இருசக்கர வாகனத்தால் அரசாங்கத்திற்கு வரவேண்டிய வருவாய் இழப்பு சட்ட விரோதம் இல்லையா? கையுண்டு பெற்றுக்கொண்டு இதனை கண்டும் காணாமல் இருக்கும் போக்குவரத்து துறை அதிகாரிகளின் செயல் சட்ட மீறல் இல்லையா? இவை அனைத்தையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் காவல்துறையின் கடமையா? புதுச்சேரி கலால் சட்டப்படி சில்லறை மதுபான கடைகள் இரவு 11 மணிக்கும் ரெஸ்டோ பார்கள் இரவு 12 மணிக்கும் மூடப்பட வேண்டும். ஆனால் பெரும்பாலான ரெஸ்டோ பார்கள் இரவு 3 மணி வரை திறந்துள்ளது. அங்கே அளவுக்கு அதிக சத்தத்துடன் ஒலி எழுப்பி புதுச்சேரி மாநில மக்களின் நிம்மதியை சீர்குலைக்கின்றனர். சட்டத்தை மீறி செயல்படும் இந்த ரெஸ்டோ பார்களின் உரிமையாளர், மேலாளர், அங்கே பணிபுரியும் ஊழியர்கள், அந்த இடத்தின் உரிமையாளர் மீது இதுவரை சட்டப்படி நடவடிக்கை எடுக்காதது ஏன்? இதுபோல் இன்னும் பல பிரச்சனைகள் உள்ளன. தாங்களால் நியமிக்கப்பட்ட 300 காவலர்கள் கண்களில் இவர்கள் ஏன் தெரியவில்லை? புதுச்சேரி மாநில மக்களின் வரி பணத்தில்தான் நம் அனைவரும் சம்பளம் பெறுகிறோம். எனவே நமக்கு பாஸ் புதுச்சேரி மாநில மக்களை தவிர்த்து ஆட்சியில் இருக்கும் அரசியல்வாதிகள் கிடையாது. இனி வரும் காலங்களில் தங்களுடைய சிந்தனையும் செயலும் புதுச்சேரி மாநில மக்களுக்காக இருக்கும் என்று நம்புகிறேன் என்று திரு வையாபுரி மணிகண்டன் அவர்கள் தெரிவித்தார். சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி என்ற தொண்டு நிறுவனம் கடந்த 20 ஆண்டுகளாக சமூக நலம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி பாக்கமுடியான்பேட்டில் உள்ள யுமாக்லேட் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் சிறப்பு குழந்தைகளிடம் காணப்படும் குறைபாடுகள் ஆகிய ஆட்டிசம், இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, டவுன் சிண்ட்ரோம் உள்ளிட்ட தேவைகளுக்கான மருத்துவ உதவி, அரசாங்க அங்கீகார உரிமைகள், சமூக நலத்துறை சார்ந்த உதவிகள் மற்றும் நேஷனல் ட்ரஸ்ட் செயல்படுத்தும் நிர்மயா மருத்துவ காப்பீடு திட்டம், லோக்கல் லெவல் கம்யூனிட்டி பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அரசின் நேஷனல் ட்ரஸ்ட் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி செயலர் அருட் சகோதரி டாக்டர் சகாயமேரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் டாக்டர் சி டெய்சி நம்பிக்கை முன்னிலை வகித்தார். சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்வில் வழக்கறிஞர் மரியா அண்ணா தயாவதி அவர்கள் சிறப்பு குழந்தைகளின் சட்டம் சார்ந்த ஆலோசனைகளை வழங்கினார். ஆலோசகர் சீதா சமுதாயத்தில் சிறப்பு குழந்தைகள் பிறப்பதை தடுப்பது எப்படி என மருத்துவம் சார்ந்த ஆலோசனைகள் மற்றும் சிறப்பு குழந்தைகள் பிறந்தால் அவர்களின் தேவைகளை அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்களின் வழிகாட்டுதல் ஆகியவற்றை விளக்கி கூறினார். நிகழ்ச்சியில் சமூக சேவகர்கள் ராஜ்குமார், நான்சி, சோபனா மோகன் மற்றும் சாரோன் சொசைட்டி தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருமுடி நகர் வார்டு, திருமுடி நகர் முதல் தெரு மற்றும் 2வது தெருக்களில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் இருபுற வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் இன்று அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது தற்போது மழைக்காலம் என்பதால் மழைநீர் எளிதில் வெளியேறும் வகையில் வாய்க்கால் வாட்டங்களை அமைத்து உடனடியாக வேலைகளை முடித்து அப்பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு உதவி பொறியாளர் திரு பார்த்த சாரதி, இளநிலை பொறியாளர் திரு சிவபிரகாசம், மின்துறை இளநிலை பொறியாளர் திரு சரவணன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். பணி நிரந்தரம் செய்யக்கோரி தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று காலை 10 மணியளவில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முருகப்பாக்கம் பாசன வாய்க்காலில் அழகாபுரி நகரிலிருந்து பாக்கியம் நகர் வரை கான்கிரீட் வாய்க்கால் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை புதன்கிழமை இன்று காலை 9:30 மணியளவில் நடைபெற்றது.